யோவான் 9ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் நம்ம முதலாவது கவனிப்போம். பாவத்தை குறித்த 2 வார செய்திகளை நம்ம பார்த்தோம். பாவத்தின் நிலை, பாவம் எப்படிப்பட்டது, பாவம் எப்படி உருவெடுக்கும், பாவத்தில் வேதத்தின்படி முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம என்ன செய்தோம்னு சொன்னால் நம்ம பார்த்து வந்தோம். அப்போ இன்றைக்கு மறுபடியும் பாவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் பாதாளம் அதற்கு தான் பிசாசுக்கும் அவன் கூட்டத்திற்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டது. பாவத்தை முதல்ல உலகத்தில் செய்தது யாருன்னா பிசாசு, பரலோகத்திலும் பாவம் செய்தது யாருன்னா பிசாசு. இப்போ ஏன் மனிதர்களை அந்த பாவம் விரட்டுது அப்படின்னா, அவன் செய்ததை மற்றவங்களும் செய்யும் போது அவன் போன இடத்துக்கு மனிதர்களும் வந்துடுவாங்கன்றது அவனுடைய திட்டம். அதான் அவனுடைய திட்டம். அழிவுக்கு நேராக ஒரு மனிதன் சுகபோகமாக வாழாதபடி பூமியை பரலோகத்தை போல தான் உருவாக்கினார் கர்த்தர். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க, சாபம் வந்தது. அவங்களுடைய பிள்ளைகள் பாவம் செய்தார்கள், பூமியில் மறுபடியும் சாபம் வந்தது. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் பாவத்திலே வாழ்ந்தாங்க. நோவாவின் காலத்தில் முழு உலகத்தையும் அழிச்சாரு. எவ்வளவு பேரை தவிர? கரெக்டாக சொல்லுங்க. நோவா குடும்பம் சரி, எத்தனை பேர் குடும்பத்தில்? 8 பேர். எத்தனை பேருங்க சொல்லுங்க? உலகம் அழிக்கப்பட்ட போது எத்தனை பேர் இருந்தாங்க? தப்பிக்க ஆண்டவர் வழிவகுத்தது வெறும் 8 பேருக்கு தான். வாய்ப்பு கொடுத்தார், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தார். சாபத்திலும் பாவத்திலும் பூமி நிறைந்த போது வாய்ப்பு கொடுத்தார் கர்த்தர். வாய்ப்பு கொடுத்து என்ன செய்ய சொன்னார்னா, மனம் திரும்ப சொல்லு. நோவாவை வச்சு என்ன செய்தாரு? அழைப்பு கொடுத்தாரு. ஆனா ஜனங்கள் கேட்கல. கேட்காததுனால என்ன நடந்தது? ஜலம் வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போகிற அளவுக்கு அவங்க என்ன செய்தாங்க? பாவத்தில் மூழ்கி இருந்தாங்க. பாவத்தில் என்ன செய்திருந்தாங்க? மூழ்கி இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம சொல்லுவோம்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு எரிகிற நெருப்புல என்ன பண்ணக்கூடாது? கை நீட்டக்கூடாது, விரல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. ஆனா அதையும் அறியாதபடி, எச்சரிப்பையும் தாண்டி விரலை நம்ம நெருப்புல கொண்டு போய் வைக்கிறது போல இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? பாவத்தினால, பாவம் செய்து அக்கிரமத்தினால பூமி நிறைந்ததுனால அழிவு வந்தது. அழிவுல காப்பாற்றப்பட்டது ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம்தான். ஏன்னா அவங்க மாத்திரம்தான் பூமியில அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த அந்த காலத்துல, கோடிகளா லட்சமானு தெரியல, ஒரே ஒரு குடும்பம் தான் உறுதியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அப்ப இந்த ஜனங்களுடைய கண்கள் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கும் பாருங்க. மெய்யான தெய்வத்தை விட்டு அவர் விரும்பாததெல்லாம் செய்து இவங்க என்ன செய்தாங்க? தங்களை விற்று போட்டார்கள், பாவத்திற்கு விற்று போட்டார். நோவாவுடைய காலம் வரைக்கும், ஆதாம் ஏவாள் காலம் முதற்கொண்டு ஜனங்கள் என்ன செய்தாங்க? படைத்தவரை விட்டு படைக்காதவர்களை வணங்கி ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பை விட்டு கர்த்தர் அருவருக்கத்தக்கதான செயல்பாடுகளை செய்ததுனால இந்த ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்கன்னா அழிக்கப்பட்டாங்க. அப்ப அழிவுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது பாவம். பாவம் அப்படிங்கிறத 2 வாரமா நல்ல ஒரு தேவையான அளவுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்துட்டோம், சரிங்களா? பாவத்தை குறித்து 2 வாரமா நல்ல தேவையான ஒரு ஆகாரம் கொடுத்தாச்சு. இன்றைக்கு அதனுடைய அடுத்த கட்டம் 3வது வாரமாக யோவான் 9 ஒருத்தர் யாராவது வாசிங்க, முதல் வசனத்திலிருந்து. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாய ஒரு மனுஷன் கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று நல்லா கவனிக்கணும் கேள்விய. கேள்வி யாரு கேட்டா? சீஷர்கள் கேட்டாங்க. யாருக்கிட்ட கேட்டாங்க? இதுதான் முக்கியமான கரு. சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி. சீஷர்கள் இயேசுவுடைய சமூகத்தில் தெரிந்து கொள்ள விரும்பின ஒரு கேள்வி. சரி, அப்படி கூட எடுத்துக்கலாம். சபைக்கும் அது தேவையான கேள்வி. நிறைய விஷயம் இருக்குது. அப்ப இந்த மனிதனுடைய பார்வை இன்மையை கண்டு, இது ஏன்னா கடவுள் படைக்கும் போது நல்ல கண்கள், நல்ல செவிகள், நல்ல கை, நல்ல கால்கள் ஆதாம் ஏவாளுக்கு அப்படிதான் கொடுத்து படைச்சாரு. அவர் படைப்புல ஒன்னும் குருடு இல்லை, நொண்டி இல்லை, முடம் இல்லை, அது போல குஷ்டரோகம் இல்லை, வியாதி இல்லை, எல்லாமே ஆரோக்கியமா தான் இருந்தது. அப்ப எப்ப இதெல்லாம் நடந்ததுன்னா, பாவம் வந்ததுக்கு அப்புறம் பாவத்தின் நிமித்தமா ஜனங்கள்
சாபத்தை சம்பாதித்தார்கள். சாபத்தின் நிமித்தமா ஜனங்களை கொள்ளை நோய் வந்தது, கொடிய வாதைகள் வந்தது, இது போல ஊனம் வந்தது, பார்வையற்ற நிலை வந்தது, ஊமைகள் பிறந்தார்கள். இது எல்லாமே பின்னால ஒரு சாபம் தான். அப்ப இதை நீங்க நல்லா கவனிக்கும் போது அவங்க கேட்ட கேள்வி உண்மை. ஏன்னா பிதாவாகிய தேவனை இவங்க எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு? சீஷர்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடும் சீஷர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் தான் இவன் தண்டிக்கப்படுகிறான் கடவுளால. குஷ்டரோகம் என்பது ஒரு வியாதி. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் சொல்லுவாரு, குஷ்டரோகம் வந்தா ஆலய தலைவன் போய் காட்டணும். அந்த குஷ்டரோகத்துல 2 விதமா வச்சிருந்தார் ஆண்டவர். ஒன்னு தீட்டுள்ளது, இன்னொன்னு தீட்டு இல்லாதது. ஒரு நார்மலான குஷ்டரோக ஒரு பாதிப்பு இருந்தா அதை ஆலய தலைவன் தான் செக் பண்ணி சொல்லணும், இது தீட்டான ஒரு குஷ்டரோகம், இவன் என்ன செய்யக்கூடாது? இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கக்கூடாது, அந்த குடும்பத்தில் இவன் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது, இவனை அனுப்பிரு, பாளையத்துக்கு புறமா அனுப்பு, ஊருக்கு வெளியே அனுப்பிரு. அதுதான் சடங்காச்சாரங்கள் நிறைய இருந்துச்சு. இயேசு என்ன செய்தார்? அதெல்லாம் உடைச்சாரு. அந்த குஷ்டரோகியை தொட்டாலும் சாபம், அவங்க தீட்டாயிடுவாங்க. அந்த குஷ்டரோகியோடைய துணி அவங்க மேல பட்டாலும் தீட்டாயிடுவாங்க. அதுக்கு இவங்க போய் முங்கணும், ஜலத்துல குளிக்கணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தான் இயேசு உடைச்சாரு. இல்லையே சொல்லுங்களேன். குஷ்டரோகியை இயேசு என்ன செய்தாருங்க? தொட்டு சுகமா. கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க நல்ல உற்சாகமா உற்சாகமா. தீண்டாமை ஒழிப்பை கொண்டு வந்தது இயேசு தாங்க. இல்லையே சொல்லுவோமே. தீண்டாமை என்கிற ஒழிப்பை கொண்டு வந்தது யாரு? இயேசு தான். பேசிக்கலாம் அவங்க கொண்டாந்தாங்க, பைபிள் தான் கொண்டு வந்துச்சு. தீண்டாமை என்கிற ஒரு செயலை அப்படியே தம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தாரு? அதை செய்து காண்பித்தார். அவங்களோடெல்லாம் பழகினார் இயேசு, அவங்களோடு உணவு உட்கொண்டார், அவங்களோடு தன்னுடைய அன்பை பரிமாறிக்கொண்டார். அதை தான் அடிச்சுவடுகளா வச்சு நீங்களும் அது போல செய்யுங்க, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். கவனிங்க, இவங்க கேட்ட கேள்வி, இவங்களுக்கு விஷயம் தெரியும். இந்த குருடனுக்கு ஏதோ ஒரு சாபம், முன்னோர்கள் செய்த சாபமா இருக்கலாம், பாவ சாபமா இருக்கலாம், அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவ சாபமா இருக்கலாம், அல்லது இந்த மனிதனுடைய பாவ சாபமா கூட இருக்கலாம். ராபி, உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி அங்க கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு பதில் என்ன சொல்றாரு? இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, பகற்காலமா இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி இந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென் சொல்லுங்க. பார்வை இல்லாதிருந்த மனிதன் சீலவாம் குளத்திலே கர்த்தர் கரங்களால பூசின சேற்றை போய் கழுவின போது அவன் கண்களுக்கு என்ன உண்டாயிற்று? பார்வை உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. இது ஒரு ரகசியம். நிறைய குருடர்களை பார்வை அடைவாயாக சொன்னாரு. ஆயிட்டாங்களா? பார்வை அடைவாயாக, பார்வை அடைஞ்சாங்க தானே. குஷ்ட ரோகங்களை தொட்டாரு, சுகமாச்சு தானே. இந்த குருடனுக்கு மாத்திரம் இயேசு வித்தியாசமா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு? உமிழ்நீர். அவருடைய உமிழ்நீர் அப்படின்னா, இன்னும் நம்ம கொஞ்சம் தமிழ்ல சொல்ல போனா எச்சி, சரிங்களா? அதை என்ன செய்தாரு? கீழே அங்கிருந்து என்ன எடுத்தாரு? என்ன எடுத்து சேற்றை உண்டு பண்ணுவாங்க? இப்ப சொல்லுங்க, பைபிள் படி நம்ம எல்லாம் யாருங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மண்ணுக்கு மருந்து மண்ணு தான். அது யாருக்கு தெரியுது? படைச்சவருக்கு தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. மனிதனை உருவாக்குனவருக்கு தெரியுது. உண்மைதானே? மண்ணால தானே நம்மளை உருவாக்குனாரு. இப்ப அவனுடைய சரீரத்துல ஒரு குறைபாடு இருக்குது, மண்ணுல ஒரு குறைபாடு இருக்குது.
அப்ப எதோ ஆல்டர்னேட்டிவ் எடுக்கிறாரு, திரும்ப மண்ணை எடுத்து அழகா அதை கண்களை பூசி, அவர் சொன்னாலே நடக்கும், அது வேற. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். படைப்பாளி, அவருடைய கரங்களால மனிதன் உருவாக்கப்பட்டதற்கு அடையாளமாக எவ்வளவு அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. படைத்தவருக்கு மண்ணை எடுத்து என்ன செய்ய முடியும்? அது பொன்னா மாற்ற முடியும், அத பார்வையடைய சுகமளிக்கிற வல்லமையா மாற்ற முடியும். அப்படிப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பார்வை அடைந்தான். பார்வை அடைந்தவனை கவனிச்சு பாருங்க. அவர் சொன்னாரு, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவர்களுடைய முன்னோர்கள் செய்த தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை அங்க வெளிப்படணும். அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றாரு, தேவனுடைய கிரியைகள் இவ்விடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்ப இதுல ஒரு புறம் இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ளும், கரெக்ட் தான். அந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு, இயேசு வாழ்ந்த காலத்துல இவன் குருடனா பிறந்திருக்கிறான். அப்ப அந்த இடத்துல இயேசு சொன்னதுதான் உண்மை. அவன் செய்த பாவமும் இல்ல, முன்னோர்கள் செய்த பாவமும் இல்ல. ஆனா இயேசு சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படின்னா முன்னோர்கள் செய்த பாவமும் இருக்குது, மனிதர்கள் செய்கிற பாவமும் இருக்குது. விளங்குதா? அவன் செய்யல, அவங்க முன்னோர் செய்யலன்னு சொன்னாரு. ஆனா முன்னோர்கள் செய்கிற பாவமும் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பாவமும் என்ன செய்யுமா? அவர்களை விரட்டி பிடிக்கும். அதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் கேட்க ஆவலா இருக்கிறீங்க? அதை குறித்து யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 20. எல்லாரும் என்ன கூர்ந்து கவனிக்கலாம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாரு சொல்றா? இல்ல, பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் மோசே இடத்துல சொல்லி கொடுக்கிறாரு. இந்த ஜனங்களை வேர் பிரிச்சு கொண்டு வர்றாரு. இப்ப ஆலயத்துக்குள்ள நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. அது போல எகிப்தின் தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை என்ன பண்றாரு? அடிமை வீடாகிய எகிப்து, அவனுக்கு அங்க சுதந்திரம் கிடையாது, அங்க அடிமை தான். பாத்திரம் கழுவணும், செங்கல் இருக்கணும், கல்லு உடைக்கணும், கழிவு வேலைகள் எல்லாம் செய்யணும். அவன் சுதந்திரவாளி கிடையாது. இப்ப கர்த்தர் பலமா இறங்கி வந்து அவங்களை அப்படியே வெளியே கொண்டு வந்து சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நல்லா கவனிக்கணும். எகிப்தில் அதெல்லாம் இருந்துச்சு. எகிப்தில் என்ன இருந்துச்சு? சிலை வழிபாடுகள் இருந்துச்சு, மாந்திரிகங்கள் இருந்துச்சு, மாயாஜாலங்கள் இருந்துச்சு. கர்த்தரை அல்லாத வேறு தேவர்களை அவங்க அந்த இனம் தெரிந்து கொண்டு அவங்களும் நோவா சந்ததியிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? அவங்க உணராம, கர்த்தருடைய வழிகள் அவங்க நடக்காம, அவங்க என்ன செய்யறாங்க? தாங்கள் விரும்பினதை, தங்கள் கண்களுக்கு தென்பட்டதை தெய்வம் என்று சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட இவங்க அடிமைகளா இருந்து அந்த கலாச்சாரம் இவங்களுக்குள்ள கலந்துருச்சோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. நம்ம படிக்கும் போது அப்படிதான் தெரியுது. ஏன் இல்லைன்னா ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கலாச்சாரம் இவங்களுக்குள்ள கலந்துருச்சு. ரெண்டாவது, இவங்களோடு கூட வர்ற இஸ்ரவேலர்களோடு கூட அந்நிய ஜனங்களும் கொஞ்சம் பேர் வர்றாங்க. அந்நிய ஜாதிகள் வேறு தேசங்கள்ல வந்து எகிப்தில் அடிமைகளா இருந்தா அவங்களும் இந்த கூட்டத்தோட கலந்துடுறாங்க. இவன் அடிமைத்தனம் நமக்கு வேணான்னு சொல்லி அவங்களும் புறப்படுறாங்க. இப்ப இவர்கள் எப்படின்னா, தேவனை அறியாத கலப்படமா கலந்திருக்கிற ஜனங்கள், சிலை வழிபாட்டாளர்கள். அவங்க யெகோவா தேவனை ஆராதிக்காதவர்கள். யெகோவா தேவனை ஆராதிக்காதவர்களுக்கு, யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் ஒன்னா கலந்து வரும்போது என்ன சொல்றாரு? சொல்லி கொடுக்கிறார். எப்படி சொல்லி கொடுக்கிறாரு? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நல்லா கவனிங்க. மேலே வானத்திலும், மேலே நட்சத்திரங்களை வழிபடுகிறவங்க இருக்கிறாங்க, நாள் நட்சத்திரம் பார்க்கிறவங்க இருக்கிறாங்க, சூரியனையும் சந்திரனையும் தொழுது கொள்ளுகிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம தேசம் இதுக்கெல்லாம் அடையாளமா இருக்குது. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? எகிப்து, கானான், இந்த போல தேசங்கள்ல இருந்து இங்க வந்து படர்ந்து வந்துதான் இங்கேயும் அது தலை தூக்கி இருக்குது. அப்ப இதெல்லாம் படைச்சவர் அவரு. எதெல்லாம் படைச்சவரு? சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவர். அதனால் அவர் சொல்றாரு, அவைகளெல்லாம் நீ நமஸ்கரிக்காது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமிக்கு கீழே பூமியில் அப்படின்னா பூமியில மனிதர்கள் முதற்கொண்டு தெய்வமாய் மாற முடியாது. மனிதர்கள் உருவாக்குகிற கைவண்ண சிலைகள் தெய்வங்களாய் மாற முடியாது. இவைகள் எல்லாம் தேவனுடைய பொருட்கள்.
கல்லும் மண்ணும் வெள்ளி பொண்ணு அனைத்தையும் உருவாக்கினவர் கர்த்தர். அதை எடுத்து ஒருத்தர் என்ன செய்யறான்? ஒரு சிலையை உருவாக்கி இது தெய்வம் என்று நீ நம்பு என்று சொன்னால், அதை நம்புகிறவர்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அப்படி நீ செய்யாதே. அப்படி செய்வாயானால், சிலை வழிபாடு நீ செய்வாயானால், ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதை எச்சரித்து தலைமுறை தோறும் அதை நான் விசாரித்து தண்டிப்பேன். கவனிக்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து வாசிக்கலாம். தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நல்லா கவனிச்சிங்களா? மனிதனுடைய கைவண்ணத்தினால உருவாக்கின உருவங்களையும் விக்கிரக ஓவியங்களையும் சிலைகளையும் என்ன செய்யக்கூடாதா? அவைகளை நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அப்ப இதுல நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்ம இந்தியாவை சுத்தி பாருங்க, தமிழகத்தை சுத்தி பாருங்க, எவ்வளவு பெரிய சீர்கேட்ட சாத்தான் செய்திருக்கிறான்னு தெரியுதா? இந்த ஜனங்களுக்கு பிறக்கும் போது அவங்க குடும்பத்துல ஒரு உருவத்தை காண்பித்து இதுதான் தெய்வம்னா அதை தான் நம்புறாங்க. உருவ வழிபாட கர்த்தர் என்ன செய்யறாரு? இங்க எதிர்க்கிறாரு, வெறுக்கிறாரு. அவருக்கு அது பிரியம் இல்லை. ஏன்? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. வானத்திற்கும் பூமிக்கும் அளவு கொள்ள கூடாத அளவுக்கு பிரம்மாண்டமான கடவுளை ஒரு 6 அடி 5 அடி 7 அடி 8 அடி 20 அடி 50 அடி சிலைகளை கொண்டு வந்து அடைக்கிட முடியுமா? இல்ல மனிதர்கள் உருவாக்குற சிலைகளை கடவுள் வந்து இருப்பாரா? ஜனங்கள் வந்து அறியாமையில செய்றாங்க. அவங்க வணக்கம் சரிதான், யாரை தேடுறாங்க? கடவுளை தான் தேடுறாங்க. ஆனா அதற்குள்ள கடவுள் இல்லை என்பதுதான் இந்த வேதம் நமக்கு அடையாளம் காண்பிக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம சபைக்குள்ள வந்திருக்கிறோம், வசனத்தை தவிர இங்க வேற ஒண்ணுமே இருக்காது, ஒரு ஸ்கிரீன் தான் இருக்கும். ஆனா இங்க யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறாரு. மரித்தவர் என்ன செய்திருக்கிறாரு? உயிரோடு எழுந்தவராக இருக்கிறாரு. மரித்தவருக்கு இனி மரணமே இல்லை, அவர் உயிர் தெழுந்தவராக இருக்கிறாரு. அவர் ஆவியா இருக்கிறாரு, கண்களுக்கு தெரியாம இருக்கிறாரு. அவர் தான் கடவுள். சூரியனுடைய மகிமை எவ்வளவு பிரம்மாண்டமானது. வெயில் தாக்கத்தை நம்மளால் தாங்க முடியல. ஒரு 5 நிமிஷம் சூரியனை உத்து பார்க்க முடியல. இதை படைத்தவர் எப்படி இருப்பார்? யோசித்து பார்க்கணும். இதை படைத்த கடவுள் எப்படி இருப்பாரு? அக்னிமயமா இருப்பார், மின்னலை போல இருப்பார். நம்மெல்லாம் பார்ப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். அதனாலதான் மோசே கிட்டே ஜனங்க சொல்றாங்க, மோசைய தேவனை தரிசிச்சுட்டு வந்த மோசையுடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. ஜனங்க சொல்றாங்க, அப்பா ஓ முகத்தை பார்க்கறதுக்கு எங்களால முடியல, நீ முகத்தை மூடிக்க முக்காடிட்டுக்கன்றாங்க. மோசே முக்காடிட்டு மறைத்துக் கொள்வார். ஜனங்கள் மோசையுடைய முகத்தை பார்க்க முடியாம முக்காடிட்டு மோசே பேசுவார், ஜனங்களோடு பேசுவார். எவ்வளவு மகிமை பாருங்க. ஒரு மனிதன் கடவுளோடு பேசி ஜனங்களிடத்துல வந்தபோது அந்த மனிதனுடைய முகத்தையே பார்க்க கூடாத அளவுக்கு மகிமையின் பிரகாசம் இருந்திருக்குன்னு சொன்னா, சந்திரனை சூரியனை நட்சத்திரங்களை படைத்த கடவுளை எளிதா பார்க்க முடியுமா? அவர்களை பார்க்க நாம் நம்முடைய மாம்ச கண்கள்ல பார்க்க கூடாதபடிதான் கடவுள் என்ன செய்யறாரு? மறைவாக இருக்கிறார். ஆனா அவர் ஒரு கற்பனையில, அவர் மேல ஒரு அன்புல நம்ம ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தா அவரு இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அந்த தெய்வத்தை பார்க்க முடியும். எப்படி பார்த்தாங்க ஜனங்க? சொல்லுங்க எல்லாரும். எப்படி இயேசுவை பார்த்தாங்க? மாம்சத்தோடு இரத்தத்தோடு அவர் மகிமையெல்லாம் வச்சுட்டு சாதாரண அடிமை கோலமா வந்தபோது அவர் எல்லாரும் தரிசித்தாங்க, எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவோடு தொட்டு பழகுனாங்களா இல்லையா? நான் தான் சொன்னேனே, உமிழ்நீர் எடுத்து மண்ணான மனுஷனுக்கு மருந்து மண்ணு தான். மண்ணை எடுத்து கண்ணில் பூசினார். அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு. அவர் கையில மகிமை இருக்குது, வல்லம் இருக்குது, குணமாக்குகிற சக்தி இருக்குது. சும்மா அவர் எல்லாருக்கும் ஒரு பாடமா, நான் தான்ப்பா படைத்தவர், வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் அவர் பிதாவாகிய தேவன் அவர் படைக்கும் போது அவரோடு செல்ல பிள்ளையா இவர் இருந்தாராம். இவரை அன்றி வேறொன்றும் செய்யப்படவில்லை. எங்க சொல்லுது? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் சொல்லுது. இவர் படைக்கும் போது அவரோடு செல்ல பிள்ளை அறிந்திருக்கிறாரு. இவர் மூலமா தான் எல்லாம் படைக்கப்பட்டதுன்னு வேதம் தெளிவாவே சொல்லுது. இஸ்லாமியர்கள் இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இயேசுவை கடவுளாக
இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இன்னும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலையும் உள்ள உண்மைகளை படித்து தெரிந்து கொண்டா மாத்திரம்தான் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, அப்ப அவர் சொல்றாரு, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து. சிலை வழிபாடு செய்தா மெய்யான தேவன் உங்களை பகைக்கிறார். புரிந்து கொள்ளணும். இந்தியா ஏன் தரித்திரத்திலையும் சாபத்திலையும் தண்ணி வறட்சியிலையும் பஞ்சத்திலையும் மழை இல்லாம கொடுமைகளையும் ஏன் கடந்து போச்சு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தேசம். ஏன் தெரியுமா? அவரை ஆராதிக்கிறவர்கள் அநேகராய் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால தேசம் இப்ப ஆசீர்வதிக்கப்படுது. ஒரு 40-30 ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக இந்தியா பஞ்சத்துல வாழ்ந்த நாடுங்க. பஞ்சம் தலைவிரித்து ஆடின நாட்கள் உண்டு தேசத்துல. முறையான மழை இல்ல, முறையான ஆசீர்வாத செழிப்பு இல்ல. இயற்கைக்கு பேர போன நாடு, ஆனா இயற்கை வளம் பெருகிய நாடு. தரித்திரம் இருந்தது, வறட்சி இருந்தது, பஞ்சம் இருந்தது, பட்டினி இருந்தது, பசி இருந்தது, விவசாயம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போன நாட்களை நம்ம எல்லாம் பார்த்து கடந்து வந்திருக்கோம். இப்ப பரவாயில்ல. ஏன்? ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிறவர்கள் தேசத்துல பெருக பெருக அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக தேசத்தையே அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, பிதாக்களுடைய அக்கிரமத்தை தாய் தகப்பனார்கள் சிலை வழிபாடு செய்தால், தாய் தகப்பனார்கள் மாந்திரீகம் பில்லி சூனியங்களை நம்பி போனால், பூமியில் உள்ளவைகளை நமஸ்கரிக்க நீங்க போனா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்க பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய பகை பிள்ளைகள் மேல், தேவனுடைய கோபம் பிள்ளைகள் மேல். அததான் சீஷர்கள் கேட்டாங்க. இது எதனால் உண்டாயிற்று? இவன் செய்த கிரியையா இல்லது இவர்களுடைய பிதாக்கள் செய்த கிரியையா என்று கேட்டபோது, இயேசு யார் செய்தது இல்லப்பா, ஏன் மகிமை விளங்கணும், தேவ மகிமை இங்க விளங்கணும், கிரியை நடப்பிக்கப்படணும்னு சொல்லி அதற்காகவே இவன் குருடனா பிறந்திருக்கிறான். இயற்கையாகவே அவர் என்ன செய்தாரு? தம்முடைய கரங்களால மண்ணை எடுத்து பூசி சீலோவம் குளத்திலே கழுவு என்றார். அப்ப கவனிக்கணும், நாம சிலை வழிபாடு அல்லது சிலை வழிபாட்டுக்கு நிகராக வேறொரு வழிபாடு என்னென்ன செய்யலாம் தெரியுமா? சிலை வழிபாட்டுக்காக என்னென்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு மனிதனை நீங்க அதிகமா கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய இல்ல உங்க சொந்த பந்தங்களை நீங்க வைப்பீங்கன்னா அது உங்களுக்கு சிலை வழிபாடு. பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை காட்டிலும் உன்னதமான தேவனை விட அதிகமா நீங்க நேசிப்பீங்கன்னா அது உங்களுக்கு விக்கிரகம். அது அவருக்கு பிடிக்காது. முதல்ல தேவர் ராஜ்யம், இதுதான் பைபிள் படி உண்மை. யாரா இருந்தாலும் சரி, முதல்ல தேவ ராஜ்யம், தேவன். அடுத்ததான் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுவோமே. ஆமா. பிள்ளைகள் மேல அதிக பற்று, கணவன் மேல அதிக பற்று, மனைவி மேல் அதிக பற்று, விக்கிரகம். சில குடும்பங்கள்ல நடக்கும். கணவனா தெய்வம் போல விக்கிரகம், மனைவினா ஐயோ அவ சொல்ல அவர் தட்டவே மாட்டார், உனக்கு அது விக்கிரகம். பிள்ளைகள்லாம் பெரிய விஷயம், சபைக்கு போகாதனா உடனே போக மாட்டேனே, விக்கிரகம். உனக்கு விக்கிரகம். நீ தேவனை விட்டு எவைகளை முன்பதாக வைக்கிறீர்களோ அது உங்களுக்கு விக்கிரகம். சிலருக்கு பொன் மேல ஆசை, விக்கிரகம். பொருள் மேல ஆசை, விக்கிரகம், இச்சை. அதிகமா எதை ஒரு மனிதன் கடவுளை தாண்டி நேசிக்கிறார்களோ அது விக்கிரகம். விக்கிரக சிலைக்கு முன்பதாக நின்று ஆராதிப்பதோடு மாத்திரமல்ல விக்கிரக ஆராதனை. உலகத்துல இச்சிக்கிற காரியங்கள் எல்லாமே விக்கிரக ஆராதனை. நீங்க அதை நேசிக்கிறீங்க, இயேசுவை நீங்க ஓரம் கட்டுறீங்க, உங்களை ஆண்டவர் பகைக்கிறார். கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போகிறவர்கள் சாவை விரும்புகிறார்கள். வேதம் சொல்லுது, மரணத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். ஓய்வு நாள் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாம வேலை, அது விக்கிரகம். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு கொடுக்க முடியாம வேற ஏதாவது உலகத்திற்கு காரியத்துக்கு கொடுப்பீங்களா? அது உங்களுக்கு விக்கிரகம். மனம் திரும்புதல் வேண்டும். ஏதோ வந்துட்டு ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அப்படி அல்ல. உள்ள வந்த நோக்கமும் கர்த்தருக்குள்ள
தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமானாதான் பரலோக வாசல் உங்க மரண நாள்ல திறக்கப்படும். மரணத்திற்கு பங்காளிகளா நம்ம இருக்கிறோம். எப்படி ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோமோ அதுபோல மரணம் ஒரு நாள் நம்மை கொண்டு போகும். அதை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதற்காக தான் இயேசு வந்தார். அப்ப இப்படிப்பட்டவைகள் எல்லாம் ஒரு அடிமைத்தனம். அவர் சொல்லுகிறார், நீங்க அப்படி பகைத்தா என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவர் சொல்வார், துன்மார்க்கன், அவன் பாவி, அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். யார சொல்றாரு பார்த்தா சிலை வழிபாட்டாளர்களை. சிலை வழிபாட்டாளர்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கிறார், கண்டிக்கிறாரு, விரட்டுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு யாரெல்லாம் சுத்தி வேட்டையாடுவார் தெரியுமா? சிலை வழிபாட்டாளர்களை. பழைய ஏற்பாடு ஈவு இறக்கெல்லாம் அங்கெல்லாம் வேற மாதிரி. அது ஈவு இறக்கெல்லாம் இஸ்ரவேலுக்கு தான், எதிர்த்த தேசக்காரனு கிடையாது, பக்கத்து அயல்நாட்டுக்காரனு கிடையாது. ஈவு இரக்கம் இல்லாமலே எல்லாரையும் அழிக்க சொல்லுவார் ஆண்டவர். சவுல் ராஜாவை உருவாக்கி போய் இந்த தேசத்தோட யுத்தம் பண்ணு, தாவீதோட ஆண்டவர் ராஜாவை உருவாக்கி சேனையை உருவாக்கி போய் இவங்களை கொன்று போடு. ஏன்? தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிற தேசம் இருக்கக்கூடாதுன்னு அவர் பார்க்கிறார். நோவாவின் காலத்தில் இது தலைவிரித்து ஆடியது. உலகத்தில் இருந்த 8 பேரை தவிர எல்லாரையும் அவர் அழித்து போட்டார். தேவ கோபாக்கினை. ஒரு புறம் தாங்க இயேசு அன்பு அன்பு கிருப எல்லாம் ஒரு புறம் தான். அதை ஒரு சைட்ல வச்சுக்கோங்க. நிறைய இன்னைக்கு ரொம்ப குதிர்க்கமான பிரசங்கங்கள்லாம் வந்ததுனால ஐயோ ஜனங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்க. இல்ல, ஒரு புறம் அவர் அன்புள்ளவர், கிருபை மிகுந்தவர், இரக்கம் உள்ளவர், யாருமே மறுக்க முடியாது. இன்னொரு புறம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இன்னொரு புறம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியை தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தினா அவர் பட்சிக்கிற அக்னி. அவர் சொன்ன பாதையில நடந்தால்தான் அவர் கனப்படுத்துவார். அவர் சொன்ன வழிகள் நம்ம அப்படியே நம்மளை தாழ்த்திட்டோம்னு சொன்னா அவர் அணைச்சிக்குவாரு. அவருக்கு விரோதமா ஒரு மனுஷி எழுந்து பல காரியங்களை செய்தா அவர் பகைக்கிறாரு, விரோதிக்கிறாரு, எதிர்க்கிறாரு. கர்த்தருடைய கரத்திலிருந்து அவருடைய கொடுக்கப்பட்ட வசனங்களுக்கு விரோதமாக ஒரு குடும்பம் அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதன் செயல்பட்டா அது பாவம். பாவம் என்ன செய்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாபத்தை கொண்டு வருகிறது. கொலை செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், பலவிதமான பாவங்கள் இருக்கு. பிறனுடைய யாதொன்றை மிச்சியாது இருக்கு, அதை செய்யலாம். எது செய்யலாலும் கர்த்தருடைய கோபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். கவனமா இருக்கணும். நம்ம தப்பு செய்யும் போது யாரும் பார்க்கலன்னு நினைக்கவே கூடாது. பார்க்கிற கண்கள் இருக்குது, பார்ப்பாரு. என்ன செய்வாரு? ஏற்ற ஒரு காலம் வந்ததுமே, அதாவது சோதோம் குமாராவை குறித்து படிப்போம் இன்னைக்கு. அந்த பாவம் தேவ சமூகத்தை எட்டுமா. அப்ப எட்டும் போது அந்த பாத்திரம் நிரம்பி வழியும் போது அவர் இறங்கி வந்து தண்டிப்பார். சோதோம் குமாரா மாத்திரம் இல்லை, இன்னும் பல தேசங்கள்ல சில பாத்திரங்கள் நிரம்பி வழியும் போது இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி அவங்களை கொன்னு போடு அப்படிம்பாரு. இஸ்ரவேலரை உருவாக்குனதுக்கு ஏன் இன்னைக்கு உலகமே இஸ்ரவேலுக்கு ஒரு பக்கம் சாதகமா இருக்கு, ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கு தெரியுமா? இந்த பிரச்சனை தான். பழைய ஏற்பாட்டுல சுத்தி கர்த்தர் என்ன செய்ய வந்தாரு? அழிக்கணும்னு இவங்களை பயன்படுத்தினார். இன்னைக்கு அவங்கெல்லாம் இவங்களுக்கு அவங்க சந்ததியெல்லாம் இன்னும் விரோதமா தான் நிக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் எல்லாம் அழிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்கள். அவங்களும் அறியாம வேற விதமான வழிபாட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கும் அந்த யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்குது. யுத்தம் இஸ்ரவேலுக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. இஸ்ரவேலர்கள் பிறந்ததே யுத்தத்திற்காக தான். யுத்த வீரர்கள் அவர்கள். இஸ்ரவேலை காலி பண்ண யாராலையுமே முடியாது. இயேசு வருகிற வரைக்கும் அந்த தேசமும் அந்த தேசத்தார்களும் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். தேவனுடைய சமூகத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இதை குறித்து சங்கீதம் 109:14 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 109:14 நம்ம எடுத்து சீக்கிரமாய் வாசிக்க கேட்கலாம். அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பதாக நினைக்கப்பட கடவுது. பாருங்க, தாவீது ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே கிருபையாயிருங்க, இந்த பாவியின் மேல இரக்கமாயிருங்க, இந்த பாவியின் மேல் மனதுருக்கமா இருங்கன்னு தாவீது ஜெபிக்கிறாரா? ஏன் தெரியுமா தாவீது அப்படி ஜெபிக்கிறாரு? அவன் பிதாக்களின் அக்கிரமம்
கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவுது. அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. இப்படி நீங்க ஜெபிப்பீங்களா? நீங்க இப்ப சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டை பெற்றிருக்கிற நாம ஜெபிப்போமா? அவன் அக்கிரமம் நீங்காமல் இருப்பதாக, அவன் தாயின் என்ன சொல்லுது, பாவம் நீங்காமல் இருப்பதாக. இப்படி நம்ம ஜெபிப்போமா? இதான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம். நம்ம இயேசுவின் உபதேசங்கள்ல புதிய ஏற்பாட்டை தியானிக்கிறனால உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். சங்கீத புஸ்தகத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்க, நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா பரலோகத்திற்கு சங்கீத புஸ்தகம் உங்களுக்கு வழிகாட்டாது. இல்லையே சொல்லுங்க. சங்கீத புஸ்தகம் படிப்பது தவறல்ல, அதுல உள்ள நல்ல விஷயங்களை கருத்துக்களை எடுத்துக்கொள்வது தவறல்ல. தாவீதை போல நீங்க துதிக்கலாம், ஆராதிக்கலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம், உயர்த்தலாம். தாவீது இப்படி ஜெபிக்கிறது போல நீங்க ஜெபிக்க முடியுமா? அப்ப சங்கீத புஸ்தகத்திலே பல காரியங்கள் நமக்கு செல்லுபடியாகாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படிப்பட்ட மனிதர்களை அழிப்பதற்கு தான் ஒரு சேனையா இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்தினார். விக்கிரக ஆராதனை செய்யறானா, அங்க கொலை நடக்குதா, விபச்சாரம் நடக்குதா, காம விகாரம் தலை தூக்கி ஆடுதா, போ சேனை இவ்வளவு பேரை கூட்டிட்டு போ, ஒருத்தனை விடாத, அங்க இருக்கிற நாய் முத கொண்டு ஆடு மாடு எல்லாத்தையும் வெட்டி தள்ளும்ப. இஸ்ரவேலர்கள்னாலே சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரே நடுக்கம். எப்ப வருவான்னு தெரியாது, எப்ப நம்மள காலி பண்ணுவான்னு தெரியாது. இஸ்ரவேலர் அப்படின்னாலே போச்சு. சுத்தி இருக்கிற சிறு சிறு நாடுகள்லாம் நடுங்கும் கடந்துகிட்டு. பெரும் பிரம்மாண்டமான சேனை, கர்த்தருடைய கோபம். இஸ்ரவேலர்களை கொண்டு அவர் என்ன செய்வாரு, பழி தீர்ப்பார். நான் ஒரு 6 அடி கல்லுக்குள்ள இருக்கிறேனா, நான் இப்படி ஒரு சர்ப்பத்தின் முகத்தோடு இருக்கிறேனா, நான் ஒரு கழுதை வடிவில் இருக்கிறேனா, கொல்லு அவனை. நான் யாரு, படைத்தவர் யாரு, என் சாயலால உன்னை நான் படைச்சிருக்கிறேன். நீ அவைகளை வணங்குவியா? பாகாலுக்கு நீ தூபம் காட்டுவியா? அஸ்துரோக்கள் மேல நீ பிரியமாயிருப்பியா? நான் யாரு? அப்போ உனக்கு நான் கடவுள் இல்லைல்ல, வெட்டு அவனை. கிருபையின் காலத்துல அப்படிப்பட்டதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, முற்றுப்புள்ளி வச்சு தடுத்தாரு. இயேசு சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, தடுத்து நிறுத்திட்டாரு. நிறுத்தினாரு அப்படிங்கிறதுக்காக இயேசு என்ன செய்யாம இருக்க மாட்டாரு, நீதி விசாரிக்காம இருக்க மாட்டாரு. கவனமா இருக்கணும். குளறுபடியான உபதேசங்களை கேட்கிற ஜனமே, தேசம் விட்டு தேசம் இந்த செய்திகளை கேட்கிறவர்களே, இயேசு கிருபையானவர் தான், இன்னொரு புறம் எரிச்சலுள்ள தேவன். அதனாலதான் சங்கீதம் 2:12 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவருடைய கோபம் கொஞ்ச காலத்தில் என்ன செய்யுமா, குமாரனுடைய கோபம் கொஞ்ச காலத்தில் என்ன செய்யுமா? அப்புறம் எதுக்கு பொய் பேசணும் ஊழியர்கள்? குமாரனுடைய கோபம் பற்றி எரியும், வா அப்படின்னு கூப்பிடுது சத்தியம். குமாரன் வரப்போகிறார், அவருடைய நீதி விளங்க போகிறது, அழிவை நோக்கி போகிறவர்கள் வாருங்கள், இளைப்பாறுதல் அவரிடத்தில் இருக்கு, அப்படி அல்லவா போதிக்கணும். பூசி மொழிகிற உபதேசங்களை கேட்டு அழிவுக்கு நேரா பயணம் செய்யாதீங்க, எச்சரித்து சொல்லுகிறேன். இந்த வேதத்தில் அநேக நுணுக்கங்கள் இருக்குது, அநேக விஷயங்கள் இருக்கு, அநேக ரகசியங்கள் இருக்குது. போதிக்கிறவனுக்கு தெரியாது, அவன் மண்டை கெட்டாது இந்த வசனம்லாம். அப்படி குளறுபடியான உபதேசக்காரனுக்கு சிலருக்கு தெரியும், போதிக்க மாட்டான், வருமானம் போயிடும். ஆதாயம் பார்க்க கூடாது, ஜனங்களை வைத்து உண்மைகளை சொல்லி ஜனங்கள் என்ன செய்யணும், சீர்திருத்தம் பண்ணுவதுதான் கர்த்தருடைய பணி. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இதை குறித்து நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். பாவத்தை குறித்து கர்த்தர் ஆதியில என்ன சொல்லியிருக்கிறார், ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும். அவங்க 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பகை உண்டாகிற அளவிற்கு ஒரு காரியம் நடக்கும். பாவத்தை பாருங்க, உருவெடுக்கிற விஷயத்தை நம்ம அங்க கவனிக்க முடியும். 4ஆம் அதிகாரத்துல 4லிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பைபிள் எல்லாரும் பார்க்குறீங்களா? ஆதியாகமம் 4ல் நான் வாசித்த 4ஆம் வசனத்து மேல உங்க விரலை வைத்துக் கொள்ளுங்க. 2 சகோதரர்கள், யாருக்கு பிறந்தவங்க? ஆதாம், முதல் பிள்ளைங்க, இவங்க தான் முதல் தலைமுறை. இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வர்றாங்க. சரிங்களா?
தசம பாகம் அல்லது காணிக்கை, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேல் கொண்டு வந்ததெல்லாம் எப்படி? தலையீற்றுகளிலும் அவைகளில் சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் காணிக்கை தசம பாகத்தை கட்டாயப்படுத்த கூடாது. கட்டாயப்படுத்தி ஊழியர்கள் பேசி அதை வாங்க கூடாது. அது அவங்களுக்கும் அந்த சபைக்கும் ஆசீர்வாதமே கிடையாது. தேவனுக்கு கொடுக்கிறத கொண்டு வருவங்க எப்படி கொடுக்கணும்? பிரியமா கொடுக்கணும், அவங்க உற்சாகமா கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும், மனரம்யமா கொடுக்கணும். அதை குறித்தே பேசுகிற சபைகள் நான் சொல்றேனே, தயவு செய்து அப்படிப்பட்ட சபைகளை விட்டு வெளியே வாங்க. இதை நீங்க எங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த தேசத்துல நீங்க பார்த்து கொண்ட, காணிக்கை குறித்து அதிகமாய் பேசப்படுகிற சபைகள் அவங்களுக்கு மணி மைண்ட், அவங்களுக்கு வருமானம் தேவை. நான் சொல்றேனே, மரத்தை வச்சவரு தண்ணி ஊத்துவார், உரமும் போடுவார், அது தானா முளைக்கும். அல்லையா சொல்லுவோமே. சபை யாருடையது? கர்த்தருடையது. இது குறித்து அதிகமா வலியுறுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்க வேண்டியது நீதி. அதுவும் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? உற்சாகமா கொடுக்கணும். உற்சாகமா கொடுக்க வேண்டியதில் தேவன் பிரியமா இருக்கிறார். சரிங்களா? இங்க ஆபேலுடைய காணிக்கை எல்லாமே தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும், அது கடாவா இருந்தாலும் சரி, ஆடு மாடா இருந்தாலும் சரி, அதுல எது புஷ்டியா இருக்குது பார்த்து கொடுக்கிறான் ஆண்டவருக்கு. விசுவாசிகளை நம்ம அப்படிதான் வளர்க்கணும். நீங்க கொடுங்க, கொடுக்கிறதுல கொழுமையா கொடுங்க. அது தேவனுக்கு எப்படிப்பட்டது? பிரியமா இருக்கும். பிரியமா இருக்கிற அந்த காணிக்கை தசம பாகம் தான். அங்க பாருங்க என்ன செய்யறார் அவரு? ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நம்ம விதைக்கிறது ஒரு 100 இருக்கிறது, 1000 இருக்கட்டும், ஆயிரங்களா இருக்கட்டும், லட்சங்களா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு ஏற்றபடி விதைப்போம் கடவுளுக்கு. அந்த கொடுக்கிற அந்த விதையை குறித்து என்ன செய்கிறோம்? ஏக்கத்தோடு, ஐயோ இவ்வளவு கொடுக்கிறோமே, கூடவே கூடாது, அது உங்ககிட்டயே இருக்கட்டும். கொடுக்கிற அந்த விதை தசம பாகமோ காணிக்கையோ அது கர்த்தருடையது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 1000 ரூபாவை தசம பாகமா இந்த வந்துட்டேன் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. இப்ப 10,000 அப்படியே ஒரு 50,000 மாத்துகிறாரு. இப்ப கவருக்குள்ள அந்த தசம பாகம் போக கொஞ்சம் கஷ்டப்படுது. என்ன படுது? அப்படியோ வச்சு பாஸ்டர் இந்த கொண்டாந்துட்டேன். இப்ப ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப அவருடைய வருமானம் இப்ப மாசம் எவ்வளோ? 1,00,000 வந்ததுவே. இப்ப எவ்வளவு தசம பாகம் கொடுக்கணும்? இப்ப பாக்குறாரு, 10,000க்காக நான் கஷ்டப்படுறது எப்படி, எவ்வளவு அலைஞ்சிருக்கிற, எவ்வளவு திரிஞ்சிருக்கிற. 1,00,000 வருமானம் வந்தது சரிதான், ஆனா நான் 10,000 கொடுக்கணுமா? என்னாகும்? சபைக்கு போறது நிக்க அப்படியே பிரேக் போடுவாரு, அப்படியே கொஞ்சம் ஜகாவா அப்படி இப்படின்னு மாசத்துக்கு ஒரு தடவை சபைக்கு போவாரு. ஏன்? முறையா கொடுக்கணும். சரிங்களா? 10,000 பல்கா போறது, ஐயோ 10,000மா? நீ 10,000 சம்பாதிக்கும் போது ஆசீர்வதித்த கர்த்தர் உனக்கு 50,000 கொடுத்தாரு. நீ 50,000 சம்பாதிக்கும் போது 1,00,000 கொடுத்தாரு. இப்ப 1,00,000 நீ உண்மையா இருந்தா என்னது? அடுத்தது 10,00,000. ஆமென் சொல்லுங்க. வேணுங்கிறவங்க விதைக்கலாம், வேணானா வச்சுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இது சிஸ்டம், பைபிள் படி சிஸ்டம், இது உண்மை. ஆமென். இருதயத்தை திறந்து கர்த்தருக்கு நல்லா செய்யணும். சரியா? திரும்ப சொல்றேன், நம்ம சபையிலையும் கொடுங்க அப்படிங்கிறது என்னுடைய பிரசங்கமே கிடையாது. கொடுக்கிறது நீதி. கொடுத்தா நீதியின் விளைச்சலை நீங்க அறுவடை செய்வீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? அப்ப கவனித்து பாருங்க, ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் அங்கீகரிச்சிட்டாரு, காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னா, இதுல 2ஆம் வசனம் கவனிங்க. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தா, சில நாள் சென்ற பிறகு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக, நிலத்தின் கனிகள்னா வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன், கனிகளை மாத்திர கொண்டு வர்றான். ஆனா ஆபேலுடைய காணிக்கை எப்படி இருந்தது?
அவனுடைய மந்தையின் தலையீற்றுக்களிலும் அவைகளின் கொழுமையும். ஏன் காயின் கிட்ட ஆடு மாடு இல்லாம இருந்திருக்குமா? இருந்துச்சு. ஆனா அவனுக்கு என்ன இல்ல? கொடுக்க மனசு இல்ல. கொடுக்க மனசு இல்ல அப்படின்னதுமே ஆண்டவர் என்ன செய்யறாரு? இது ரெண்டுல எது பெஸ்ட்? ஆபேல். ஓகே, ஆபேல் ஆசீர்வதிச்சிட்டார், அங்கீகரிச்சாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. உடனே இங்க கவனிச்சு பாருங்க, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி. இங்கதான் பிசாசு தலை தூக்குறான். குடும்பத்துக்குள்ள, உறவுகளுக்குள்ள, நட்புக்குள்ளுக்குள்ள போட்டி பொறாம வருது பாருங்க. அங்க அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா இங்கதான் ஆரம்பிக்கும். காயனுடைய முகம் என்ன செய்ததா? முகநாடி. தேவ சாயலாய் படைக்கப்பட்ட தேவ மனிதனுடைய முகம் இப்ப வேறொரு முகமா அவதாரம் எடுக்குது. சாத்தானுடைய முகமாய் மாறுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பொறாமைப்படுகிறது சாத்தானுக்கு உண்டானது. எரிச்சல் அடைவதும் சாத்தானுக்கு. பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைகிறாங்க பாருங்க. ஒருத்தர் வளர்ச்சி, ஒருத்தருடைய ஆசீர்வாதம், சிலருக்கு அந்த ஆவி அவங்களுக்குள்ளே இருக்கும். ஒருத்தருக்கு நன்மை அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது. சாத்தானால இவங்க பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதிரிக்கே என்ன நடந்தாலும் சந்தோஷப்படுகிற மனசு இருக்கு பாருங்க, அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஐயோ, சபைகளுக்குள்ளே நான் பார்த்துட்டு வந்துட்டேன். பல சபைகள்ல, நாங்க வளர்ந்த சபையிலிருந்து உருவான சபையில எல்லா சபைகளையும் பார்த்துட்டேன். சாத்தானுக்கே தங்களை விற்று போட்டவர்களை நான் பார்த்திருக்கேன். போதும் இந்த சபையில அப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் போகணும்னு நான் ஜெபிச்சுக்கிட்டேன். கர்த்தர் அவங்களெல்லாம் வெளியே அனுப்பி ரொம்ப காலம் ஆச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சகோதரர்கள் இருந்துட்டு சந்தோஷமா கர்த்தருக்குள்ள வாழ்ந்துகிட்டு, கர்த்தர் கொடுக்கிற வசனங்களை நல்லா கேட்டு பெற்று ஆவில வளர்ந்து நம்ம கனி கொடுக்கிற மரமா தான் இங்கிருந்து போகணும். ஆமேன். ஆமா, பொறாமை முகநாடி மாறியது. அப்படின்னா பொறாமப்படுறான். யாரு மேல? ஆபேல் மேல. இப்ப ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அதே போல அடுத்த முறை என்ன செய்யணும்? காயினு தன்னுடைய வயல்ல, நிலத்துல, விளைச்சல்ல எல்லாவற்றிலும் சிறந்ததை எடுத்து அவனுக்கு உண்டான இருக்கிற கொளுத்த கன்றுகளையும் ஆடு மாடுகளையும் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கணும்? தேவ சமூகத்துல வச்சு ஒரு ட்ரை பண்ணியிருந்தானா ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? ஆசீர்வதிச்சிருப்பார். அப்ப இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ கற்பிக்கப்பட்டது இவங்க செய்யறாங்க. நம்மலாம் இதெல்லாம் முழுமையா எழுதப்படல, ஆனா கற்பிக்கப்பட்டனாலதான் ரெண்டு பேருமே கொண்டு வர்றாங்க. கடவுளுக்கு இதெல்லாம் தேவையா? அவர் தானே படைச்சாரு, ஆனா ஏதோ செய்ய சொல்லி இருக்கிறாரு. அதான் உண்மை, அப்படித்தானே? ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு உன் பிள்ளைகளை இப்படி வளர்த்து எனக்கிட்ட பணிவிடை செய்ய சொல்லுப்பா, வருஷத்துல ஒரு முறை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லு, இல்ல மாதத்துல ஒரு முறை எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லு, ஏதோ சொல்லி இருக்கிறார் இல்லையா? சொன்னதுனாலதான் செய்யறாங்க. கடவுள் சொன்னா கேட்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். அதை கை கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்க. அதை கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவனுடைய முகநாடி மாறியது. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? கேள்வி கேட்கிறாரு. ஏன்பா நீ கோவப்படுற? ஏன் அவன் மேல கோவப்படுற? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? கடவுளே நேரடியா வந்து காயின்ட்ட கேட்கிறாரு, ஏன் உன் முகநாடி மாறுது? தப்பு செய்ய போறா அப்படின்றது அவருக்கு தெரியுது. தன் சகோதரனை என்ன செய்ய போறான்? கொலை செய்ய போகிறான்றது தெரியுது. உடனே வந்து கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு 7ஆம் வசனத்தை எல்லாரும் கவனிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? தேவனுக்கு முன்பதாகவும் சரி, பிற மனிதர்களுக்கு முன்பதாகவும் சரி, பாவம் தலை தூக்குற விஷயத்தை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். நாம நன்மை செய்யாம இருந்தாலும் தப்பிச்சுக்குவோம். ஆனால் நன்மை செய்தால் கடவுள் சொல்லுகிறாரு, மேன்மை அல்லவோ? உனக்கு அதுதானே ஆசீர்வாதம். நீ கடவுளுக்கு முன்பதாக, எனக்கு முன்பதாக நீ நன்மையை செய்திருந்தீங்கன்னா அதுதானே உனக்கு மேன்மை. இன்னைக்கு மேன்மைக்காக நிறைய பேர் நம்ம அலைந்து திரிகிறவர்கள் உலகத்துல. படிப்புல, அப்புறம் வேலைக்காக, அப்புறம் வியாபாரத்துல 24 மணி நேரம் வியாபாரம். ஞாயிற்றுக்கிழமையும் மறந்துட்டு சில ஆள் மேன்மையை தேடி சம்பாதிப்பது. அவர் சொல்றார், ஆண்டவர் எது மேன்மை? நன்மை செய்தால் அல்லவா மேன்மை? நீ செய்கிற உன்னுடைய நன்மையை பார்த்தல்லவா உன்னை ஆசீர்வதிக்கணும். ஓய்வு நாள்லயே இன்னைக்கு எல்லாம் சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். மேன்மை கர்த்தருக்கு அது பிரியமான காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு தான் சபை, அதற்கு தான் ஜனங்கள் தேவை. அப்ப ஆண்டவர் பாருங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு வாசற்படியில நன்மை செய்ய மனதில்லாத இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இதுதான் உபதேசம். நன்மை செய்யாம அமைதியா இருந்தா கூட பாவம் படுத்திருக்கும், எப்ப அவனை விழுங்கலான்னு கவனிக்கணும். இப்ப நீங்க நன்மை செய்த அவர் சொல்றாரு அது மேன்மை. உதவி செய்ய முடியலனால என்ன செய்யக்கூடாது? உபத்திரவம் செய்யக்கூடாது. இது உலக பிரகாரமான சொல்ற ஒரு வாசகம். நம்மளால முடிய, இவன் ஆபேலோடு போட்டியே போட முடியலனாலும் ஆபேலை இவன் கொலை செய்திருக்க கூடாது. இப்ப இவரு ஆண்டவர் இன்ட்டு கொடுக்கிறாரு, நீ நன்மையும் செய்யல, இப்ப பாவம் எங்க இருக்குது? உன் வாசற்படியில. அடுத்தது உன்னை செய்ய உனக்குள்ள அது செயல்பட ஆரம்பிக்கும். பாவம் இப்ப எங்க? வெளியே தான் இருக்குது. எச்சரிக்கிறாரு. சில பாவங்கள் வெளியே தான் இருக்கும், கவனிக்கணும், சபை கவனிக்கணும். சில பாவங்கள் டிவி நிகழ்ச்சிகள் மூலமா படுத்திருக்கும், சில பாவங்கள் மொபைல் போன் மூலமா படுத்திருக்கும், சில காரியங்கள் பேச்சு வார்த்தைகள் மூலமா நேர காலத்தை சாகடிக்கக்கூடிய பாவங்கள் உங்க வாசற்படியில படுத்திருக்கும். பக்கத்து வீட்டு அக்கால இருந்து உறவுக்காரங்கள் இருந்து உங்க நேரத்தை சாப்பிடும்படி பாவம் உங்க வாசற்படியில படுத்திருக்கு. 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டோம், அரை மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம், மெய் மறந்து போன்ல ஊரு கதை உலக கதை எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருக்கோம். கவனமா இருக்கும். தேவனுக்கு 1 மணி நேரம் கொடுத்துட்டு அளவோடு எல்லார்ட்டையும் பேசி பழகுங்க, மேன்மை வரும் உங்களுக்கு. அல்லேலூயா. அந்நியர்கள் சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணீங்கல்ல உங்க இயேசு சாமி கிட்ட, எனக்கு பதில் வந்துருச்சு தெரியுமா சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. மேன்மையானதை நாடுங்க. உலகத்துல கலந்துட்டு உலக ஊர் கதைகளை பேசுறோம், ஓகே, நல்ல விஷயங்களை தான் பேசுனீங்க, என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு அளவு இருக்கு. பாவம் எப்படி உருவாகுது பாருங்க. ஆபேல் காயனுடைய வாழ்க்கை ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது, அது நமக்கு முன்மாதிரியா வைக்கப்பட்டது. அதனுடைய பின்னால என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஒரு காலத்துல சினிமா தியேட்டருக்கெல்லாம் நாங்கெல்லாம் படம் பார்க்குற காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டிவி நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப குறைவு. தூர்தர்ஷனை தர ஒண்ணுமே கிடையாது. சன் டிவிலாம் இப்போ கூட வரல. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல சன் டிவிலாம் வரல. எங்களுக்கு தூர்தர்ஷன் அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு படத்துக்காக ஏக்கத்தோடு காத்திருப்போம், 1 வார காலமா. அது சாயங்காலம் 5 மணிக்கு மேல போடுற படம் இருக்கு பாருங்க தூர்தர்ஷன்ல, அதை பார்க்கறதுக்கு அடடா என்ன பரவசம், என்ன பரவசம். ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த பழக்க வழக்கங்கள்லாம் ஆண்டவர் என்ன செய்தாரு? எடுத்து போட்டார். சினிமாவுக்கு போகிறது, எங்க குடும்பம் ரட்சிக்கப்படும் சினிமா தியேட்டர்ல நாங்க இருப்போம். வைதேகி காத்திருந்தாங்க ஒரு படத்தை நம்ம சுப்பிரமணியபுரத்தில் இருக்க சபியா தியேட்டர், அப்பெல்லாம் கொடி கட்டி பறந்த தியேட்டர், இன்னைக்கு இழுத்து மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த தியேட்டர்லயே நாங்க கூட 7-8 தடவை பார்த்துருக்கோம் குடும்பமா. போர் அடிக்கும் போதெல்லாம் அப்பெல்லாம் 2 ரூபா 3 ரூபா தான் டிக்கெட்டு பாருங்க. அந்த காலத்துல டிக்கெட் விலை அவ்வளவுதான், அது பெரிய காசு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, நான் இந்த வைதேகி காத்திருந்தாங்கிற படத்துக்கு ஒரு 7-8 தடவை. பொழுதுபோக்குக்கு வேற காரியம் ஒண்ணு, திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்துருக்கோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் பாருங்க. ஒரு காலத்துல ரட்சிப்பு வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர் பக்கம் போகக்கூடாது, எனக்கு பயம். சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க, சர்ச்சில் சொல்லி கொடுக்குறாங்க, வேண்டாம் சினிமா அது பொல்லாதது, உலக பிரகாரமான அசுத்தம் நிறைந்தது சொல்லி கொடுக்குறாங்க. கேட்டு ஒரு பயம் வருது. அதே மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில டீனேஜ் பருவத்துல பழைய பாவம் மறுபடியும் தலையை தூக்குது. நண்பர்கள், வாலிப வயசு, அப்படியே பழக்கம் வழக்கம், அது இது எல்லாம் வருது. மறுபடியும் ஆண்டவர் விட்டு, அதான் பாவம் என்ன செய்யும்? ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு வாசற்படியில் என்ன செய்யுமா? ஓய்வு நாளில் நான் முறையா கர்த்தருக்கு நாளை நான் கொடுக்காததுனால படுத்திருந்த பாவம் என்ன பிடிச்சிக்கிச்சு. பாவத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கறது நம்ம தான், கவனிக்கணும். இந்த பாவம் அவருக்கு அது தலை தூக்க சர்ப்ப மாதிரி அப்படி கிடக்கும், தரையில தான் கிடக்கும். ஆனா கண்ணை அப்படியே என்ன செய்யும்? அப்படியே கூர்ந்து நம்ம மேல எப்பயுமே கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஜம்ப் தான், உள்ள உட்காந்துட்டு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செய்யும். கவனமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆதியாகமத்திலிருந்து போன கடந்த 2 வாரங்கள் கூட
பவுல் சொல்றார், நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே திரும்ப 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 திரும்ப. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. எச்சரிக்கையா வாழுங்க. பாவத்தை இயேசு மேற்கொண்டாரு, அதுக்காக பாவத்தில் நீ நிலை கொண்டு இருன்னு சொல்லல. பாவத்திற்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? வேர்பிரிக்க விரும்புகிறார். இதை குறித்து ஆதியாகமம் 18 இந்த சம்பவத்தை நீங்க கவனிக்கலாம். ஆதியாகமம் 18 20-21 நம்ம வாசிக்கும் போது கவனிக்கலாம். ஒருத்தர் வாசிங்க, 20-21 எடுத்தா வாசிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் கொமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். சோதோம் கொமாரா அழிக்கப்பட்டதா இல்லையா? சொல்லுங்க சத்தமா. சோதோம் கொமாரா அழிக்கப்பட்டது. சோதோம் கொமாராவை கர்த்தர் அழிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? சோதோம் கொமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினால், பாவத்தின் கூக்குரல், வாசற்படியிலே படுத்திருக்கிற பாவம் இப்பொழுது அது நிறைவேறும் போது, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் போது அதனுடைய கூக்குரல், நான் பிறந்துட்டேன்ற கூக்குரல் எங்க கேக்குது? பரலோக தேவனை நோக்கி கூப்பிடுது. சாத்தானால் அனுப்பப்பட்ட பாவத்தின் வித்து கற்பம் தரித்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையில அது கற்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கும் போது பிறந்த பாவம் கூக்குரலிட்டு பரலோக தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. பரலோக தேவன் அமைதியா எப்பயுமே இருக்க மாட்டாருங்க. ஒரு பாத்திரம் பாவத்திலே நிரம்பி வழிகிற காலம் வரைக்கும் அமைதியா இருப்பாரு, கண்டு கொள்ளாதவர் போல இருப்பாரு. மனம் திரும்புறானா? நான் கொடுத்த ரட்சிப்புக்கு இவன் பாத்திரவானா இருக்கிறானா? ஐயோ, உலகத்தை வெறுத்து இவன் நீதிக்கு பிழைத்திருக்கிறானா? இவன் பெற்ற ஞானஸ்தானத்திற்கு இவன் சாட்சியாய் வாழுகிறானா? பொறுமையா காத்திருப்பார். இல்ல, பாவத்தின் படியே நான் வாழ்ந்து நான் மடிவேன் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். சோதோம் கொமாராவிலே கர்த்தர் இறங்கினார். அதன் கூக்குரலின் சத்தத்தின் படியே இவர்கள் செய்தார்களா இல்லையா என்று கர்த்தர் அதை என்ன செய்தார்? பார்த்தறிந்தார். அடுத்தது நியாய தீர்ப்பு வந்துச்சு. நியாய தீர்ப்பு செய்தார். முழு பட்டணமும் அக்கினியால் என்ன செய்யப்பட்டது? சுட்டரிக்கப்பட்டது. நோவாவுடைய காலத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்து காத்திருந்தார், கடைசியில் அழித்தாரு. 8 பேர் தான் தப்பிச்சாங்க. சோதோம் கொமாரா காலத்திலையும் அந்த ஜனங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாரு. லோத்து குடும்பம் மாத்திரம்தான் காக்கப்பட்டது. கவனமா இருங்க, இது கடைசி காலம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாதிருக்கும்படி கவனிங்க. இயேசு கோபம் கொள்ளுவாருன்னு தான் சங்கீதம் 2:12 சொல்லுது. அவர் கோபம் கொள்ளாமலும் அவரை கோபப்படுத்தாமலும் அப்படின்னு அர்த்தம். அவர் கோபப்படுத்தாதீங்க, அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்னி. அதனால நீங்க என்ன செய்யுங்க? அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் எடுங்க, கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுங்க. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அடையாளமா ஆலயத்துக்குள்ள வாங்க. ஆலயத்துல வந்து என்ன செய்யுங்க? வசனத்துல வளருங்க. அவருடைய பாதத்தை முத்தம் செய்யறதுக்கு அடையாளம். ஆமீன் சொல்லுங்க. ஆலயத்துக்கு வருகிறவங்க தொடர்ந்து வரணும். ஆலயத்துக்கு வருகிறவங்க தாமதம் இல்லாம வரணும். அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறீர்கள். அல்லது அவருடைய கோபத்தை பார்க்கணுமா? அவருடைய எரிச்சலை நாம் பார்க்கணுமா? இவைகள் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சரீரத்தின் பிரகாரம் இச்சைகளையும் உங்கள் கண்களில் தோன்றுகிறவர்களை செய்து கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஒரு நாள் பாத்திரமானாய் நீங்கள் இருக்கும் போது மரணம் வந்து உங்களை வாரி கொண்டு போகும் என்பதை இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் எச்சரிப்பாய் சொல்லுகிறேன்.
எந்த மனுஷனும் பரிசுத்தவான் கிடையாது. எல்லார்கிட்டையும் குறை இருக்குது. நான் வெளிப்படையா பேசுறேன், இன்க்ளூடிங் மீ. பேசுகிற எனக்குள்ளேயும் குறை இருக்குது. ஆனா எனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அதை விட கர்த்தரை குறித்த பயம் இருக்குது. என்னுடைய குறைகளால நான் ஒரு குற்றம் செய்வேன்னா அதற்காக நான் அழுகிற ஒரு மனுஷன். என்னுடைய குறைகள் நிமித்தம் சில நேரம் கோபப்படுவேன் என்று சொன்னால் அதற்காக நான் அழுகிற ஒரு மனிதன். என் குறைகளால நான் ஒருவனுக்கு விரோதமாய் பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்காக நான் வருத்தப்படுகிற ஒரு மனிதன். குறைகளை நிறைவாக்குவார். அந்த குறைகளையே மேன்மை பாராட்டிட்டே பயணம் பண்றவன் தான் விழுந்து போவான். தன்னுக்குள் இருக்கிற குறையை சரி செய்ய வகை தேடுகிறவன் கிறிஸ்துவுக்குள் பிழைத்துக் கொள்ளுகிறவனாய் இருப்பான். ஆமென் சொல்லுவோமே. நான் சொல்லுவேன், என்கிட்ட பாவம் இருக்குன்னு இயேசு விட்டு ஓடிடாதீங்க. என்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லி இயேசுவை விட்டு ஓடிடாதீங்க. பாவத்துடைய திட்டம் அதுதான். வாசற்படியில பாவம் படுத்திருக்கிறது காரணம் உங்களையும் கிறிஸ்துவையும் வேர்பிரிக்க வேண்டும். உங்களையும் தேவனுடைய திட்டங்களை விட்டு வழிவிலக செய்ய வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள இங்கே பிரவேசிக்க கூடாது. நமக்குள்ள பலவீன இருக்குது, அதை சரிப்படுத்திக்கலாம். ஆனா யாரை விட்டு ஓடிடக்கூடாது? இயேசுவை விட்டு ஓடிடக்கூடாது. யாருமே நீதிமான் கிடையாது. இயேசு ஒருவரை தவிர நல்லவர் ஒருத்தருமே கிடையாது. எல்லாரும் பாவி. தாவீது சொல்றாரு, என் தாய் கருவிலே எது நிமித்தமா? அவங்க செய்த பாவத்தின் நிமித்தமா உருவாகின நான் அப்படின்னு அவர் தன்னைய தாழ்த்தி பேசுகிறத பார்க்க முடியும். தாவீது கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள். சங்கீத புஸ்தகம் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனா பரலோகத்திற்கு நம்ம போகணும் புதிய ஏற்பாடை தான் தியானம் பண்ணணும். ஆமென் சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு வசனத்தை வாசித்திரலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம். வாங்க, ரோமர் எழுதின புஸ்தகத்துக்கு வாங்க. சீக்கிரமா நம்ம எடுத்துக்கொண்டோம்னா எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலருக்கு அடுத்ததாக ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 10-12 வரைக்கும் நான் வாசிக்கும் போது கவனமா கேளுங்க. அவர் மரித்து, யார் மரித்தாரு? எதற்காக மரித்தாரு? நம்முடைய பாவத்திற்காக. சொல்லுங்க, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. சொல்லுங்க, ஆமா. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மரித்தது எதற்கு? பேசணும், சபை பேசணும். பாவத்திற்கென்று மரித்தார். இயேசு இப்ப பிழைத்திருக்கிறார். யாருக்கென்று பிழைத்திருக்கிறார்? இப்ப நாமளும் எதற்கு மரிக்கணும்? வாசற்படியில படுத்து கிடக்கிற பாவத்திற்கு நாம் என்ன செய்யணும்? மரிக்கணும். டி மோகன் என்கிற தேவ மனிதர், அசம்பிளி ஆஃப் காட் சபையுடைய தலைவர், சென்னை NLAG. அவர் ஒரு தடவை திருச்சியில வந்து பேசும்போது பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல பேசினாரு. அப்புறம் கன்வென்ஷன்ல கூட பேசியிருக்கிறார். அவர் ரொம்ப போல்டா வசனத்தை வைராக்கியமா பேசுகிற தேவ மனிதர். அவர் சொன்னாரு, உன் வீட்டில் இருக்கிற டிவி, அப்பெல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் கிடையாது, உன் வீட்டில் இருக்கிற டிவி உன்னை பாவத்துல தள்ளி உன்னை பாதாளத்துல கொண்டு போய் நிறுத்தும்னு சொன்னா அந்த டிவியை நீ அப்படியே தூக்கிட்டு வந்து உன் நடு வீட்டுல போட்டு 2ஆ பொளந்து உடைச்சிரு அப்படின்னா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்திற்கு மரிக்கிற அனுபவம். இயேசு சொல்லுகிறார், உன் சரீரத்தில் ஒரு அவயம் உனக்கு பாவத்திற்கு ஏதுவாக உன்னை ஆட்கொள்ளும் என்று சொன்னால் அந்த அவயத்தை நீ என்ன செய்து போடு? தரித்து போடு, வெட்டிருங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஒரு கண்ணோடு பரலோகத்துக்கு போகிறது நலம், நீ 2 கண்ணோடு நரகத்தில் விழுகிறத காட்டிலும் ஒரு கண் உனக்கு நலம். நீ 2 கையோடு நரகத்தில் விழுகிறத காட்டிலும் நீ ஒரு கையோடு எங்க போயிடலாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நரகத்தை குறித்து பேசலையா? இயேசு பரலோகத்தை குறித்து பேசலையா? சும்மா நிறைய பொய் பிரசங்கியார்கள் எழுந்து கிறிஸ்துவுடைய அன்பு, லவ், அது இது விட்டு அடிக்கிறாங்க. பொல்லாதவங்க. நான் சொல்றேனே, கேட்கவே கேட்காதீங்க அந்த உபதேசங்களை. அப்படிப்பட்டவங்களை விட்டு ஓடி போயிருங்க. உங்களை வந்து சிலர் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க.
இது போல ஆளுங்க சபை மக்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஓடியே போயிருங்க. எச்சரித்தும் கண்டித்தும் உணர்த்தி பேசி ஒரு பாவ வாழ்க்கையில பிடிப்பட்ட ஒரு மனுஷனை சுத்தப்படுத்த தான் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆவியானவர் நம்மோடு போராடுகிறார். அதை விட்டுட்டு கண்ட கதைகளை பேசுகிற நண்பர்கள், ஊழியர்கள் ஓடியே போயிருங்க. ஆசீர்வாதம் செழிப்பு தருவாரியா? அவர் தருவாரு. நான் உண்மையா இருந்தா அவர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் தேவனுக்கு பிரியமா நடந்தா எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுட்டு பாவத்துல மூழ்கிட்டு இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, பொய், களவு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இயேசு தருவாருன்னா யார் தருவா? நான் கேட்கிறேன், யார் கொடுப்பா உனக்கு? உன் நீதி எங்கே என்று நியாயாதிபதி நீதி உள்ளவர் கேட்பா. உன் பாவத்தின் மிகுதி ஏற்பட்டால் அவர் நியாயம் தீர்க்கப்படி இறங்கி வருவார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் சுத்தமான உபதேசம். அப்ப ரோமர் அதிகாரத்துல தெரிந்து கொள்ளணும், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், புதிய ஏற்பாடு சொல்லுது பாவம் செய்யாத மறுபடியும் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். மறுபடியும் பாவத்தில் பிழைக்காதன்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. மரித்தது பாவத்துக்கு தானே ஞானஸ்தானம் எடுத்தது. அப்ப திரும்பவும் பாவத்துல நீ நிலைச்சிருப்பியா? இயேசு மரித்தது பாவத்திற்காக, பிழைச்சது தேவனுக்காக. நீயும் மரித்தது கிறிஸ்துவுக்குள்ள பாவத்திற்காக, பிழைத்தது திரும்ப யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் நம் சரீரத்தை, சொல்லுங்க எல்லாரும், பாவம் நம் சரீரத்தை, காயினை ஆட்கொண்டது பாவம். நோவாவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் ஜலத்தினால், தண்ணீரால் அழிக்கப்படுவதற்கு அவர்களை ஆட்கொண்டது பாவம். சோதோம் கொமாராவை ஆட்கொண்டது பாவம். அந்த ஜனங்களுடைய சரீரத்தை ஆட்கொண்டது பாவம். கிறிஸ்துவுடைய பிரமாணங்களின்படி நம்மையும் நாம் சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்து பாவம் ஆளாதிருக்கும்படி காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கடமையை சரியா செய்யுங்க. திறந்த வாசல், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பின்னால ஒரு நாய்க்குட்டி போல நமக்கு பின்னால ஓடி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கடைசியாக 2 வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 32:1. சங்கீத புஸ்தகத்தின் 32:1 வசனம் என்ன சொல்லுது? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க சபை, கிறிஸ்து இயேசுவினாலே என் பாவங்கள் மூடப்பட்டது, அவருடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்டது. இப்ப சொல்லுங்க, நான் பாக்கியவான். இருதயத்தில் கை வைங்க, நான் பாக்கியவதி. மறுபடியும் சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. என்னைக்கு இயேசு சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, நாம் செய்தது, அறிந்தது, அறியாதது, நம்ம செய்து வந்த எல்லா குறைகள், குற்றங்கள், மனிதர்களுக்கு விரோதமா செய்தது, கடவுளுக்கு விரோதமா செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கிறார். மன்னிப்பு கேட்கணும். வாய் திறந்து சிலை வழிபாடுகளுக்காக, கடவுளை கோபமூட்டினதற்காக, பாவங்கள், மனிதர்களுக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்காக, அறியாமல் நம்ம சரீரத்துக்கு விரோதமாக கேடு, மதுபானம், புகைப்பழக்கம், அப்புறம் வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, மண்ணாங்கட்டி, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டு மனம் திரும்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் மனம் திரும்புதல் என்ன அர்த்தம்னா,
இவ்வளவு நேரம் அந்த பாவத்தை திரும்பி திரும்பி பார்த்து செய்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த பக்கமா இயேசுவின் பக்கமா திரும்பிட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். இங்க இயேசுடைய சிங்காசனம், பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், ஐயோ தேவதூதர்கள், பரிசுத்தவான்கள், ஆஹா பரலோக ராஜ்யம் எனக்காக காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நான் அதை நோக்கி பயணிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் இயேசுவை நோக்கி பயணிக்கிறேன். எனக்கு விரோதமா பாவம் படுத்திருந்தது, எனக்கு விரோதமா அது செயல்பட்டது. நான் அவ்வப்போது பாவத்துல விழுந்தேன், உண்மைதான். அதை மறைக்க முடியாது. அவர் பார்க்கிற கண்கள் அவருடையது. அவர் இறங்கி வந்தா நம்ம உண்மையில நான் செய்ததுதான் உண்மைதான். இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவத்துல நிலைத்திருக்க மாட்டேன். என் சரீரத்தை பாவத்திற்கு என்ன செய்ய மாட்டேன்? விட்டு கொடுக்க மாட்டேன். அதாவது என்ன செய்யக்கூடாது? கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உறுதியா முடிவெடுங்க. இதுதான் பிரசங்கம். இதுதான் புதிய ஏற்பாட்டுல இயேசு தெளிவா பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியான வருகையும் பாவத்தையும் நீதியும் குறித்து கண்டித்து உணர்த்த, பட்டர் பூசி இந்த கிருபையின் உபதேசக்காரங்க மாதிரி அல்வா கொடுக்கறதுக்கு இல்ல, சொல்லுவோமா? தெல்ல தெளிவாக பேசி பாவத்தின் பிடியில் இருக்கிற ஜனங்களை வேர்பிரிப்பதற்காக சொல்லப்பட்ட வசனங்கள் தான் ஆதாரமாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு முழுவதும் இவைகளுக்கு விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொள், இதுதான் போதிக்குது. கீழ்ப்படிதல் வேணும். இப்படிலாம் ஊழியக்காரங்க பேசுறாங்களே, உண்மையா? பைபிளை படிச்சா தானே தெரியும், பைபிளுக்குள்ள போனா தானே புரியும். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று தேவனுடைய ஊழியக்காரனா இன்றைக்கு உங்கள் அன்போடு நான் எச்சரித்து சொல்லுகிறேன். பாவம் உங்கள் சரீரங்களை ஆளாதபடி எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் உங்க மேல் கிருபையா இருப்பார். ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவின் கைகள் ஒப்பு கொடுங்க. போதும். பாவத்தில் நம்ம மூழ்கினது போதும். பாவத்தில் நம்ம வாழ்ந்தது போதும். பாவம் நம்மை ஆட்கொண்டது போதும். ஆண்டவர் அதை வேண்டாம் என்று வேதத்தில், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல எல்லா இடங்களிலும் அதை தான் அதிகமா அவர் பிரசங்கித்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தில் இருந்து மனம் திரும்பாத ஒரு பாவிக்கு நியாய தீர்ப்பு உண்டு பண்ணும் போது கர்த்தருடைய கரத்தினாலே தண்டனை வரும். எச்சரிப்பு. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல் இயேசுவின் இடத்தில் தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பக்கம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.